ஸ்டாக் மார்க்கெட்டில் பிகினர் ட்ரேடர்ஸ் என்னென்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்றத இப்போ பார்ப்போம். இது எல்லாமே சைக்காலஜிக்கல் மிஸ்டேக்ஸ் தான். இந்த சைக்காலஜிக்கல் மிஸ்டேக்ஸில் என்னென்ன வருதுன்னு பார்ப்போம். இன்ட்ராடே மட்டும் பண்ணுறது, பொசிஷன் மட்டும் பண்ணுறது, ஆப்ஷன் பையிங் மட்டும் பண்ணுறது, ஆப்ஷன் செல்லிங் மட்டும் பண்ணுறது. இந்த மட்டும் அப்படின்ற வார்த்தையை தான் பிகினர்ஸ் ரொம்ப மிஸ்டேக்காக பண்ணுறது. அது மட்டும் இல்லை, இண்டெக்ஸை மட்டும் ட்ரேட் பண்ணுறது, ஸ்டாக்கை மட்டும் ட்ரேட் பண்ணுறது, க்ரூடை மட்டும் ட்ரேட் பண்ணுறது, கோல்டை மட்டும் ட்ரேட் பண்ணுறது. எதில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்றது அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு டைமும் இருக்காது. இல்லை ட்ரேடிங் நண்பர்கள் சொல்லிப்பாங்க, இதை மட்டும் பண்ணு, அதை மட்டும் பண்ணு. இல்லை அந்த ஒரு ட்ரேடிங் குரூப்பில் போய் அந்த மென்டாலிட்டி அப்படியே இவங்களுக்கும் வந்துடும். இதெல்லாம் தான் மிஸ்டேக்ஸ். இப்போ நான் சொன்ன எல்லாத்துலேயும் நீங்கள் ஒவ்வொரு லாட்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒவ்வொரு விதமான ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்கள் பாதி கிணத்தை தாண்டிடுவீங்க. இதுக்கு அதிகமாக பணமும் ரொம்ப செலவும் ஆகாது. ஸோ இருக்கிற பணத்தை நீங்கள் மற்றதில் போட்டு வரும்னு நினைக்கிறத விட என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்டாக்கோ இல்லை ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியோ நீங்கள் யூஸ் பண்ணி ஒவ்வொரு லாட்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய அனுபவம் கிடைக்கும். எதை எப்போ யூஸ் பண்ணணும்னு தெரியும். ஸோ பிகினர்ஸ் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் ஒவ்வொரு லாட்டில் சின்னதாக ட்ரை பண்ணிவிட்டு ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் இவ்வளோலாம் இருக்கா, அதுக்கப்புறம் தான் உங்களோட அனலைசேஷனை ரீடிஃபைன் பண்ணிக்கோங்க. இதுதான் பிகினர்ஸோட சைக்காலஜிக்கல் மிஸ்டேக்ஸ் பார்ட் 1. இன்னும் போக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.